Hi friends, welcome back to another video. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா துபாரே எலிஃபென்ட் கேவ். இது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விராஜ்பேட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 10 மணிக்கிட்ட ரீச் ஆகிருந்தோம். 11 மணியோட துபாரே எலிஃபென்ட் கேம்ப்புன்றது வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் க்யூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியோடலாம் போகிறீங்கன்னா இயர்லியாகவே போயிடுங்க. ஒரு 6 o'clock 7 o'clockலேருந்தே க்யூ ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சுத்தமாக நிற்க முடியல. காலையிலே போனதுனால நாங்கள் சாப்பிடாம வேறு போயிருந்தோம். கடைசியில் வந்து அங்கே ப்ரெட் ஆம்லேட்டும் மேகியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினா வேணும் நிற்கிறதுக்கு. ஏன்னா அதுவும் வந்து கிளைமேட் இல்லை, கொஞ்சம் வந்து ஹாட்டாகவே இருந்ததுனால வந்து கண்டிப்பாக எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தேவைப்பட்டுச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்யூவில் நின்னோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ஒரு ஜெயில் மாதிரி தான் இருந்தது. எலிஃபெண்ட்டை பார்க்க போனது எலிஃபெண்ட் ஜெயிலில் இருக்கா இல்லை நாங்கள் ஜெயிலில் இருக்கோமானே தெரியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. சொல்லவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் கிட்ட ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணி முடித்தோம். பே வந்து பார்த்தீங்கன்னா 210 rupees வரும் ஒரு ஆளுக்கு. அதில் 70 rupees போட் ரேட் வரும், ப்ளஸ் 140 rupees வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே எலிஃபெண்ட்டை பார்க்குறதுக்கான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நாங்கள் அந்த பேமெண்ட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. ஏன்னா வந்து ஆம்பியன்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு அங்கே சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே வந்து அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயந்தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு வழியாக எல்லாரையும் வந்து லோட் பண்ணுறதுக்கு ஒரு போட்டு செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து ரிவர் ராஃப்டிங் மூலிமா அங்கே போக முடியாது. ஆனால் வந்து நீங்கள் போட் வழியாக தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 rupees அந்த 210லேயே வந்து இன்க்ளூடடாக இருக்கும். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து இட்டுட்டு போவாங்க. கண்டிப்பாக சொல்லணுன்னா எக்ஸாக்டாக ஜுராசிக் வேர்ல்டெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த காரில் ஒவ்வொரு இடத்துக்காக இட்டு போகிற மாதிரி போட்டில் இட்டு போனாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைமாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு அந்த தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு சூப்பராகவே இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ க்ரௌடு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திரும்பி வந்து என்ட்ரி பாயிண்ட்டுக்கே கொண்டு வரதுக்காக இருக்கிற போட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அந்த இடத்துக்கு ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க போகிற எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 எலிஃபெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் உங்களை சுற்றி போயிட்டு இருக்கும். உங்களுக்கு பின்னாடி இருக்கும், முன்னாடி இருக்கும், சைடில் இருக்குன்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கும் எலிஃபெண்ட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஃப்டி ப்ரிகாஷன் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் பாகான் மட்டும் வந்து அந்த எலிஃபெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறவர் மட்டும் இருப்பார். கிட்டத்தட்ட குட்டி ஜுராசிக் பார்க் வந்த மாதிரி தான் இருந்தது. எல்லா பெரிய பெரிய எலிஃபெண்ட்னாலே ஜென்ரலாக பயந்து ஓடுவாங்க. எல்லா எலிஃபெண்ட் பக்கத்துலேயும் வந்து நின்று அதை ஃபீட் பண்ணுறது, ப்ளஸ் பாத் பண்ணுறது எல்லாமே புதுசாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சூர் டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்குலாம் போகிற யானைலாம் கூட இங்கே நிறையா இருந்தது. தனஜயன்ற யானையை தான் இப்போ குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரீடு வந்து ரொம்ப ஃபேமஸானவன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிஃபெண்ட்லாம் வந்து பாத் பண்ணுறதுலாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு ஆம்பியன்ஸ் வைஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நம்ம அம்மா நேரி 2 hours 3 hours வெயிட் பண்ணது ஒருத்தான்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தன் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுவும் அந்த எலிஃபெண்ட் வந்து உங்களுக்கு தண்ணிக்குள்ளே ஒரு மிட் ரேஞ்சுக்கு வரைக்கும் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலேயே படுக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு அனிமல் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போகிற ஃபீலே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்போ வந்து ஏன் வந்து இதில் ஃபுட்டு ஃபீட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா பாத் ஆகட்டும் அதுக்கு எல்லாமே செப்பரேட் சார்ஜஸ். எலிஃபெண்ட் இப்போ நீங்கள் குளிப்பாட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து காசு வைஸ் வந்து தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வியூவே வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 hours கிட்ட அந்த எலிஃபெண்ட்டு கூடயே ட்ராவல் பண்ணோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைம்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ஸ்டாச்சுவாக இருக்கிற மாதிரி எல்லா சைட்லேயும் வந்து எலிஃபெண்ட் மட்டும்தான் இருந்தது எங்களை சுற்றி. ஒன்ஸ் வந்து எலிஃபெண்ட்டை குளித்து முடித்தோடனே அதை எடுத்துகிட்டு போவாங்க. திரும்பி அடுத்த ஒரு 2 எலிஃபெண்ட் வரும். கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஸோ அப்போ இந்த எலிஃபெண்ட் கேம்போட டெய்லி இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டியூஸ்டே மட்டும் ஹாலிடே. மற்ற எல்லா நாளுமே வந்து இந்த எலிஃபெண்ட் கேம்ப் இருக்கும். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9 to 11, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4:30 to 5:30. இந்த இடத்துக்கு மோஸ்ட்டாக வந்து ஒரு 1 hour இல்லை ஒரு 1/2 hour பிஃபோரே வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக ஈவினிங் டைம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மார்னிங் வந்து கிளைமேட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாகவே இருந்தது. ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் உங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும்.
அதுவும் இல்லாமல் லைட்டாக ஹில் ஸ்டேஷன்றதுனால உங்களுக்கு ஈவினிங் டைம்னா நல்லா சில்னஸ் இருக்கும். அந்த எலிஃபெண்ட்டை நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் உங்களுக்கு ரெய்னி சீசன்னா இன்னும் அல்டிமேட்டாகவே இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைமை பிளான் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து நம்ம எலிஃபெண்ட் கேம்ப் மட்டும் முடித்தா போதாது. ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே நிறையா இருக்குது. வேக்ஸ் மியூசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ராஃப்டிங் இருக்குது. ரிவர் ராஃப்டிங் வந்து நாங்கள் போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 தான், கம்மி தான். பட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட போனீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். ஒரு பக்கம் எலிஃபெண்ட் தண்ணியில் இறங்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரிவர் ராஃப்டிங்கு ப்ளஸ் போட் ரைடு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறையா பார்க்கறதுக்கான சீனரியோட கண்டிப்பாக நான் வந்து விராஜ்பட்டில் வந்து கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகுது. துபாரே எலிஃபெண்ட் கேம்ப்பு கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில்ஸ் பை ஃப்ரம் பிரகாஷ்.